பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம். கவனியுங்கள், தேவ செய்தியினுடைய தலைப்பு கிருபையில் வாழ்வது. எல்லாம் கவனிக்கிறீங்களா? தலைப்பு என்ன சொன்ன? எதுல வாழ்வது? கிருபையில். கிருபையில் வாழ்வது. பாருங்க, நீங்க காலையில பாருங்க, கிருபையில் வாழ்வது. மாலையில, இன்று மாலையில தேவ ராஜ்யத்தில் வாழ்வது. எதில் வாழ்வது? தேவ ராஜ்யத்தில் வாழ்வது. மாலையில பேச போறோம். கவனிங்க, கிருபையில் வாழ்வது. புலம்பல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 22வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் வசனத்தை கவனிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். புலம்பல் 3வது அதிகாரம் 22வது வசனம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லை? முடிவே இல்லை. இரக்கங்களுக்கு முடிவு இல்லைன்னா கிருபைக்கும் என்ன இல்லை? எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அப்படின்னா இது என்ன கிருபை? அப்படின்னா முடிவே இல்லாத ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்ன கிருபை? முடிவே இல்லாத கிருபை. முடிவே இல்லாத கிருபை கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே. கவனிங்க, நீங்களும் நானும் நிர்மூலமாகாமல் இருப்பது, அழிந்து போகாமல் இருப்பது, சிதைந்து போகாமல் இருப்பது, நொறுங்கி போகாமல் இருப்பது, சிதறப்பட்டு போகாமல் இருப்பது, பிரிக்கப்பட்டு போகாமல் இருப்பது, பீறப்பட்டு போகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. நல்லா கவனிச்சுக்கோங்களேன். உங்களை என்னையும் நிர்மூலமாக்குகிற காரியங்கள் இந்த பூமியில மிகுதியாக உண்டு. சிதற பண்ணுகிற காரியங்கள் உண்டு. நொறுக்குகிற காரியங்கள் இந்த பூமியில உண்டு. பிசாசானவன் அவைகளை இந்த பூமியில என்ன செய்திருக்கிறான்? அவன் பரட்டி வைத்திருக்கிறான். அது மத்தியிலே, அவருடைய காரியங்கள் மத்தியில உங்களை என்னையும் பாருங்க, கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறாராம்? நிர்மூலமாகாமல். எப்படி போகாமல்? நிர்மூலம். சேதம் அடையாமல். என்ன அடையாமல்? சேதம் அடையாமல். எத்தனை பேர் விரும்புறீங்க சேதம் இல்லாமல்? எப்படி வாழணும்? சேதம். நீங்க சேதம் இல்லாம வாழணும்னா நீங்க எதுல வாழணும்? சொல்லுங்க, எதுல வாழணும்? கிருபை. நீங்க நிர்மூலமாகாம வாழணும்னா கிருபையில வாழணும். நீங்க சிதறி போகாம வாழணும்னா கிருபையில வாழணும். நீங்க நொறுங்கி போகாம வாழணும்னா கிருபையில வாழணும். நீங்க நொறுக்கப்படாம வாழணும்னா எதுல வாழணும்? கிருபையில வாழணும். கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, சோதரம் பாருங்க, ஆண்டவருடைய கிருபை அப்படியாப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய கிருபை என்னது? அப்படியாப்பட்ட ஆற்றல். ஒரு நிர்மூலமாகாம பார்த்துக்கிற ஒரு ஆற்றல். நீ நொறுங்கி போகாம பார்த்துக் கொள்ளுகிற ஒரு ஆற்றல். நீங்க சிதறி போகாம இருக்கிற ஒரு ஆற்றல் எதுக்குள்ள இருக்குதான்? இந்த கிருபைக்குள்ள இருக்குது. எல்லாரும் சொல்லுங்களேன், கிருபைக்குள்ள ஆற்றல் இருக்கிறது. கிருபைக்குள்ள ஆற்றல் இருக்கிறது. பாருங்க, தயவுன்னு பார்க்கிறோம், இரக்கம் பார்க்கிறோம். இந்த தயவு இரக்கம் எல்லாம் இந்த கிருபையோடைய, அதாவது தம்பி தங்கச்சி. யாரு? தம்பி தங்கச்சி. ஃபர்ஸ்ட் கிருபை, அப்புறம் இரக்கம் தயவுலாம் வருது. பாருங்க, கவனிங்க. நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறது. தீர்க்கதரிசி சொல்றான் பாருங்க, நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. ஏனென்றால் அந்த காலகட்டம் அப்படியாப்பட்ட காலகட்டம்.
எரேமியா தீர்க்கதரிசி வாழ்ந்த அந்த நாட்கள், அந்த காலகட்டம் அப்படியாப்பட்ட நாட்கள், அப்படியாப்பட்ட சூழ்நிலை. ஆனாலும் சொல்றான், சூழ்நிலை மாறா இருக்கட்டும், சூழ்நிலை முரண்பாடா இருக்கட்டும், சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கட்டும், சூழ்நிலை பயங்கரமா இருக்கட்டும், ஆனாலும் கர்த்தருடைய கிருபை நம்ம கூட இருக்கிறதுனால நாம என்ன ஆக மாட்டோம், நிர்மூலமாகாமல் இருக்குது. அமைதியா போறோம். சில நேரம் பிசாசு வந்து மனசு சொல்லுவான், பாத்தியா நீ என்ன வளர்பிறையா போயிட்டு இருக்க, நீ என்ன பிறையா போயிட்டு இருக்க, தேய்பிறையா போயிட்டு இருக்க, இன்னும் எப்படி போயிருவ சொல்லுங்க, இன்னும் எப்படி போயிருவ, மோசமாதான் போயிருவ. அப்பதான் சொல்லணும், கிருபை என்ன செய்யும், வளர்பிறையா மாத்து. ஒரு ஆனந்தம் இல்லை, அவருடைய கிருபை கூட இருக்குது. அவருடைய கிருபையினால என்ன தாங்குகிறார். மொத்தத்துல அவருடைய கிருபையில தான் நான் என்ன செய்யறேன், வாழ்ந்துகிட்டே இருக்கிறேன். ஒரு ஆனந்தம். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுடைய கிருபையில நான் வாழ்றேன். பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு நல்லா சொல்லுங்க, 1ஆம் தேதி நல்லா சிரிச்சு அப்படியே இந்த மாதம் முழுவதும் அப்படியே சிரிப்புல சந்தோஷம் மகிழ்ச்சியில போகட்டும். கர்த்தருடைய கிருபையில நீங்க வாழ்றீங்க, கர்த்தருடைய கிருபையில நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, பலமுறை நம்ம பார்த்திருக்கிறோம் கிருபைனா என்ன. கிருபைனா என்னங்க, கிருபைனா என்ன, கிருபைனா கிருபை பாஸ்டர். தகுதி இல்லாத ஒரு நபரை ஆண்டவராய் பார்த்து என்ன படுத்துவது, தகுதி இல்லாத ஒரு நபரை ஆண்டவராய் பார்த்து என்ன படுத்துவது, தகுதிப்படுத்துவது. என்ன நீங்களும் நானும் ஒரு காலத்துல எப்படி இருந்தோம், யாரா இருந்தோம், தகுதி இல்லாத பிள்ளைகள். ஆமா, எல்லாம் வட்டத்துக்கு வெளியே இருந்தோம். ஆண்டவரா பார்த்து ரைட், இப்ப நீங்க எல்லாரும் வட்டத்துக்குள்ள என்ன செய்யலாம், வரலாம். அதற்கான விலைக்கரையத்தை நான் சிலுவையில என்ன பண்ணிட்டேன், செலுத்திட்டேன். புரிஞ்சு கூட ஆனந்தம். எப்படி தகுதி இல்லாமல் இருந்தனா எப்படி தகுதியானோம், அது திடீர்னு நடக்கல. இயேசு இதற்காக பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், ஒரு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார், ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்கிறார். அவரு சிலுவையில நீசகோலமா தொங்கி இருக்கிறார். உங்க மேல என் மேல வர வேண்டிய தண்டனைய அவர் மேல போட்டு இருக்கிறார். உங்களை என்னையும் தகுதிப்படுத்துவதற்கு சிலுவையிலே சில மணி நேரம் அவர் தகுதி இல்லாதவராய் என்ன செய்தார், மாறினார். பாத்தீங்களா, இதெல்லாம் ஏன் உங்களை என்னை தகுதி உள்ளவராய் மாற்றுவதற்கு இயேசு சில மணி நேரம் தாங்க யாரா மாறிட்டாரு, தகுதி இல்லாதவராய். பாருங்க, இயேசு சிலுவையில பேசின 7 வார்த்தைகள் இல்லையா, அதுல ஒரு வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை. ஆரம்பிக்கும் போது பிதா, முடிக்கும் போது பிதா, நடுவில் என்ன எப்படி வருது, தேவனே. ஏன் ஏன் இயேசு இப்ப சிலுவையில யாராயிட்டாரு, தகுதி இல்லாதவர். தகுதி இல்லாதவரை பிதா என்ன செய்ய மாட்டார், பார்க்க மாட்டார். அதனாலதான் இப்ப பாருங்க, இயேசு எப்படி கூப்பிடுறாரு பிதாவை, பிதான்னு கூப்பிட எப்படி கூப்பிடுறாரு, தேவனே. அவர் தகுதி இல்லாமல் ஆக்கப்பட்ட உடனே நீங்களும் நானும் யாராயிட்டோம், தகுதி உடையவளா. ஆமென் சொல்ல போறீங்க. அப்படி என்றால் நீங்களும் நானும் தகுதி உள்ள பிள்ளைகளாய் மாறுவதற்கு இயேசு சிலுவையில ஒரு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார், ஒரு பெரிய விளக்கரையத்தை என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார் இல்லையா. கிருபை என்றால் தகுதி இல்லாத நபரை பார்த்து ஆண்டவராய் என்ன படுத்துவது, தகுதிப்படுத்துவது. ஒரு ஆமென் சொல்லுங்க. தைரியமா கையை, நான் தகுதிப்படுத்தப்பட்டிருக்கிறேன், நான் தகுதிப்படுத்தப்பட்டிருக்கிறேன். நல்ல விளைவிக்கோங்க. உங்க படிப்பினால அல்ல, உங்க திறமையினால அல்ல, உங்க ஞானத்தினால அல்ல, உங்க அறிவினால அல்ல, உங்க புத்தியினால அல்ல,
இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்க ஏதாவது ஒரு அதான் யார்கிட்டையும் இல்லாத ஒரு பிளஸ் அதனால கிடையாது. சொத்து பத்துனால இல்ல கிடையாது. அப்படிதான் தகுதி ஆயிடலாம் அப்படின்னா இயேசு சிலுவைக்கு ஏற வேண்டிய அவசியமே வந்திருக்காது. பாருங்க, எல்லாம் கவனிச்சுக்கோங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தகுதி இல்லாத நம்ம எல்லோரையும் ஆண்டவராய் பார்த்து என்ன படுத்திட்டாரு? ஆமா, ஒரே நேரத்தில் எல்லாரையும் யாராக்கி விட்டாரு. நான் சொல்ல வேண்டியது நீங்க ஒரே நேரத்தில் எல்லாரும் என்ன போட்டு விட்டாரு? எல்லாரையும் பாஸ் ஆக்கிட்டாரு. ஒரு ஆமை சொல்லுவாமா? சில பேர்லாம் பாஸ் ஆகிறதுக்கு என்ன இல்ல, வாய்ப்பே இல்ல. ஆனா ஆண்டவர் பார்த்து எல்லாரும் என்ன பண்ணிட்டாரு? ஆல் பாஸ். ஒரு ஆமை சொல்லுங்களேன். எல்லாருக்கும் ஆண்டவர் ஆல் பாஸ் போட்டாரு. எங்க கல்வாரி புரிஞ்ச ஒரு ஆமை சொல்ல மாட்டீங்களா? எல்லாரும் ஆல் பாஸ். இந்த என்ன சொல்றது, இந்த கொரோனா வந்தது பாத்தீங்களா? அப்ப அந்த 10th பிள்ளைகள் +2 பிள்ளைகளுக்கு என்னது எல்லாருக்கும் என்னது? ஆமா, கொரோனா காப்பாத்தி விட்டுச்சு. என்ன காப்பாத்தி விட்டுச்சு? அதனால உங்களை என்ன யாரு காப்பாத்தி விட்டா சொல்லுங்க? இயேசுநாதர். ஆமா, எல்லாரையும் பாஸ் ஆக்கிட்டேன். ஒரு ஆமை சொல்லுங்களேன். எல்லாரும் இப்ப எனக்கு முன்னாடி யாராயிட்டீங்க? தகுதி உள்ள பிள்ளைகளா. எத்தனை பேர் ஆமை சொல்ல போறீங்க? அப்படின்னா நீங்க தகுதியான பிள்ளைகளாய் ஆனதுனால இப்ப இங்க உட்கார்ந்துருக்கீங்க. ஒரு ஆமை சொல்லுவோம். எந்த குற்ற உணர்வு இல்லாம, ஐயப்பாடு இல்லாம, கவலை இல்லாம, பயம் இல்லாம, போராட்டம் இல்லாம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அவருடைய ஆவியை தரித்து நிக்கிறோம். எதனால தெரியுமா? கிருபையில. ஒரு ஆமை சொல்லல. ஏன் தெரியுமா? நீங்கள் வாழ்வதே எதுல தெரியுமா? பேச மாட்டேங்கிறீங்க. நல்லா நல்லா சத்தமா சத்தமா சத்தமா. கிருபையில. உங்க வேலையில இல்ல, உங்க பதவியில இல்ல, உங்க தொழில இல்ல, உங்க வியாபாரத்துல இல்ல, உங்க அப்பா அம்மானால இல்ல. எதுல? கிருபை. ஒரு ஆமை சொல்லுங்க. எதுல? கிருபை. நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது அவருடைய கிருபை. நீங்க பாருங்க, நேற்று பார்த்தவங்கள இன்னைக்கு ஆமா ஒட்டிட்டாங்க. என்ன ஒட்டினாங்க? அட சொல்லுங்க, என்ன ஒட்டினாங்க? ஆமா, அதுலயும் பாத்தீங்க வச்சுக்கோங்களேன், என்ன சரிந்தது? இமயம் சரிந்தது. சொல்லி 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 அப்பப்ப இப்ப அப்பப்ப அங்க என்ன சரியுது? சரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. புரியுதா? நல்லா கவனிங்களேன். வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? வார்த்தைக்கு என்ன இருக்கு? வல்லமை இருக்கு. தூரல் நின்று போச்சு அப்படின்னு ஒரு படம் வந்தது. எல்லாரும் என்ன சொன்னாங்க? தூரல் நின்று போச்சு. தூரலே என்ன பண்ணிருச்சு? நின்றுச்சு. அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு மழைன்னு ஒரு படம் வந்து என்ன பண்றது? மழை மழைன்னு என்ன பெஞ்சிச்சு? மழையா. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, வெயில்னு ஒரு படம் என்ன வந்தது? வெயில் 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 சொல்லி என்ன ஆயிடுச்சு? ஒரே கத்திரி தான். வார்த்தைக்கு என்ன இருக்குது? வல்லமை. நீங்க டக்கு டக்குன்னு பாருங்க, என்ன பாஸ்டர் மழைன்றாரு, தூரல் நின்று போச்சுன்னு சொல்றாரு, வெயில் சொல்றாரு, ஒரு படம் கூட. அப்படி நீங்க தயவு செய்து என்ன செஞ்சிடாதீங்க, என்ன குறிச்சு தப்பா நினைச்சிடாதீங்க. நான் அப்படிலாம் சினிமா என்ன செய்யறது இல்ல, பார்க்கறது இல்ல. ஆனா அங்கங்க ஒட்டி இருக்கிறத கொஞ்சம் நேம என்ன செய்வோம், சில உதாரணத்துக்கு என்ன செய்வோம், எடுத்துக்கொள்ளுவோம் எடுத்துக்கொள்ளுவோம். கவனிக்கிறீங்களா? நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபையே. அதனாலதான் இன்னைக்கு நீங்கள் நானும் எதிர வாழ்ந்துட்டு இருக்கோம்? கிருபையில வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு ஆமஞ்சல உங்க கையில பல கோடி வந்தாலும் நீங்க வாய் திறந்து என்ன சொல்லணும்? நான் எதுல வாழ்றேன்? உங்களுக்கு பெரிய பதவி உயர்வு வந்தாலும் நீங்க என்ன சொல்லணும்? நான் வாழ்வது என்னது? உங்களுக்கு பெரிய பெரிய மேன்மை வந்தாலும் நீங்க என்ன சொல்லணும்? நான் வாழ்வது எதுல? கிருபை. எப்ப சொல்லணும்? அப்ப சொல்லணும். சோதனை எப்ப வரும்? கொஞ்சம் துட்டு கூடிருச்சுன்னா என்ன வரும்? சோதனை வரும். அப்பதான் என்ன செய்யணும்? நான் வாழ்வதே எதுல வாழ்றேன்? கிருபையில. ஒரு ஆரம்பம் சொல்லுங்களேன். நீங்க அப்படியே பெருமைக்கு இடம் கொடுக்காம சொல்லிட்டு வச்சுக்கோங்க, இன்னும் உங்களுக்கு என்ன கூடும்? பேங்க் பேலன்ஸ் கூடும். கூடும் விருப்பம் கூட ஆமை சொல்ல மாட்டீங்களா?
நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபையே. அதனாலதான் நீங்கள் எதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? கிருபையில. பக்கத்துல கை பிடிச்சு நல்லா சிரிச்சு சொல்லுங்க, நீங்க நிர்மூலம் ஆகாமல் இருப்பது, நீங்க அழிந்து போகாமல் இருப்பது, உங்க பொருளாதாரம் அழியாம இருப்பது இயேசுவோட கிருபையே, 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 கிருபையே. புரியுதா? இங்க சொல்லிட்டு வெளியே போன உடனே வேற ஸ்டைல என்ன செய்யக்கூடாது? ஆரம்பிக்க கூடாது. ஒரு ஆமென் சொல்லுவாமா? எபேசியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து வாசிங்க. எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம். கொஞ்சம் வேகமா போலாம். அல்ல, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு என்ன செய்யப்பட்டீர்கள்? ரட்சிக்கப்பட்டீர்கள். நீங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டீங்களா? ரட்சிக்கப்பட்டீங்களா இல்லையா? எல்லாரும் ரட்சிக்கப்பட்டீங்க. எதனால ரட்சிக்கப்பட்டீங்க? சொல்லுங்க, எதனால ரட்சிக்கப்பட்டீங்க? கிருபையினாலதான் நீங்க என்ன செஞ்சீங்க? ரட்சிக்கப்பட்டீங்க. உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற கிருபையினால அவர் உங்களை சீக்கிரமா என்ன பண்ணிட்டாரு? ரட்சித்து இருக்கிறார். புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதே மதுரையில கவனிங்க, இதே மதுரையில இன்னும் எத்தனை லட்சம் மக்கள் இன்னும் கிறிஸ்துவ காணாம இருக்கிறாங்க, ரட்சிப்புக்குள்ள வராம இருக்கிறாங்க, மறுபடி பிறக்காம இருக்கிறாங்க. ஆனா நீங்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா இருக்கிறீங்களா? அந்த ரட்சிப்புல ஒவ்வொரு நாளும் பலப்படுறீங்களா? அந்த ரட்சிப்புல ஒரு நாளும் வளர்ச்சி அடைகிறீங்களா? அந்த ரட்சிப்புல இன்னும் கட்டப்படுறீங்களா? ரட்சிப்பின் அனுபவத்தை தெரிஞ்சுக்கிறீங்களா? ரட்சிப்பின் அனுபவத்தை தெரிஞ்சு அதை சந்தோஷப்படுறீங்களா? ஏன் தெரியுமா? எதனால உண்டானது? அதுவும் எதனால உண்டானது? கிருபையினாலதான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏன்? கர்த்தர் உங்களை என்ன பண்ணி இருக்கிறாரு? முன் குறித்து இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவாமா? ஆமா சொல்லுங்க. கர்த்தர் என்னை முன் குறித்து இருக்கிறார். கர்த்தர் என்னை ஒரு நோக்கத்திற்காக முன் குறித்து இருக்கிறார். ஆகையால் அவருடைய கிருபையினாலே நான் சீக்கிரமாய், சொல்லுங்க, நான் சீக்கிரமாய் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட நான் அநேகரை ரட்சிப்புக்குள்ள நடத்துவேன் சொல்லிட்டோம். ஆனா செய்யறோமா? சொல்லுங்க, சொல்லிட்டோம். ரட்சிக்கப்பட்ட நான் அநேகரை எங்க நடத்துவேன்? சொல்லுங்க, ரட்சிப்புக்குள்ள. ஆனா சொன்னா கேட்க மாட்டாங்க பாஸ்டர். இந்த மக்களை ரொம்ப கடுசான மக்கள். ஆனா சொன்ன நம்ப மாட்டாங்க. மூளை 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 அறிவு அறிவு. ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துறதுக்கு, ஜனங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு உங்க அறிவை பயன்படுத்தாதீங்க, அன்பை பயன்படுத்துங்க. எதை பயன்படுத்தணும்? அன்பை. அன்பை பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆமென் சொல்லுவோமா? இது தேவனுடைய ஈவு. அப்படின்னா நீங்க பெற்றுக்கொண்ட அந்த கிருபை எதுக்கு அடையாளமா இருக்குது? தேவனுடைய ஈவு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஈவுனா என்னதுங்க? ஈவு 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 என்றால் பரிசு. ஆங்கிலத்துல எப்படி சொல்லலாம்? கிஃப்ட். அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு கிருபைய எப்படி கொடுத்திருக்கிறாரு? கிஃப்டா கொடுத்திருக்காரு. ஆமா, நம்ம கிஃப்ட் எப்படி கொடுப்போம்? ஆள் பார்த்து கொடுப்போமா, ஆள் பார்க்காம கொடுப்போமா? அட சொல்லுங்க, அட சொல்லுங்க. ஆமா,
பந்தி விசாரிக்கும் போது பாருங்க என்ன பண்ணுவாங்க, கல்யாண வீட்டுக்காரங்களோ இல்லை கடன் வீட்டுக்காரங்களோ விசாரிக்க பார்த்து என்ன பண்ணுவாங்க, முன்ன பண்ண தெரியாதாலும் ஓரமாக நிற்கிறாங்க, ஓரமாக நிற்கிறாங்க இல்லையா? ரொம்ப தெரிஞ்சவங்க என்ன பார்த்து வை, எப்படி வை, பார்த்து வை, அதை எடுத்து வை, இதை எடுத்து வை, அதை எடுத்து வை. இயேசுநாதர் இப்படி ஒரு நாள் என்ன செய்யறதில்லை. ஏன் தெரியுமா? அவர் என்ன பார்க்கறது இல்லை, பட்சபாதம் பார்க்கறது இல்லை, பட்சபாதம் பார்க்கறது இல்லை. பட்சபாதம் யார் பார்க்கறா சொல்லுங்க, யார் பார்க்கறா? மனுஷன் பார்க்கறான். நீங்கள் நானும் பார்க்கலாமா? ஹலோ, பார்க்கலாமா? பார்க்க கூடாது. ஏன்னா கிருபையில வாழ்றோம். தகுதி இல்லாத நம்ம ஆண்டவராய் பார்த்து தகுதிப்படுத்தி இருக்கிறார். குழியில இருந்த நம்மை தூக்கி கோபுரத்தில் வைத்திருக்கிறார். தோல்வியில இருந்த நம்மை தூக்கி வெற்றியில வைத்திருக்கிறார். பலவீனத்தில் இருந்த நம்மை தூக்கி பலப்படுத்தி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதனால நீங்க ரட்சிக்கப்பட்டது சொல்லுவாங்களா, நான் அவங்களாலதான் ரட்சிக்கப்பட்டேன், நான் இவங்களாலதான் ரட்சிக்கப்பட்டேன், நான் இந்த பாஸ்னாலதான் ரட்சிக்கப்பட்டேன். அவங்களெல்லாம் ஆண்டவர் கருவியாக என்ன செய்தார்? பயன்படுத்தினார். ஆனா ரட்சிப்பை கொடுத்தது யாரு? கர்த்தர். அந்த ரட்சிப்பு உங்களுக்கு எனக்கு எப்படி வந்தது? உங்க மேல என் மேல ஆண்டவர் வச்சிருக்கிற கிருபையினாலே. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமா, கிருபையினாலே. நீங்களாலும் பாதுகாப்பா இருப்பது கூட எதனால? கிருபையினால. இப்ப நம்ம உங்களை என்னங்க பாதுகாக்குது? கிருபை பாதுகாக்குது. எத்தனை ஆமென் சொல்றீங்க? ஏன்னா கிருபைக்கு அந்த ஆற்றல் இருக்கு. எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? எல்லாரும் சொல்லுங்க, கிருபை எங்களை பாதுகாக்கிறது. கிருபை எங்களுடைய வருமானத்தை, பரிசுத்தத்தை, பிள்ளைகளை பாதுகாக்கிறது. கிருபை பாதுகாக்கிறது. நம்ம எப்படி போயிட்டு இருக்கோம்? அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க? பாதுகாவலரே. யாரு? பாதுகாவலரே, பாதுகாவலரே, பாதுகாவலரே. ஆனா உங்களுக்கு எனக்கும் இயேசு பாதுகாக்கிற எதை கொடுத்துட்டாரு? கிருபையே. கிருபைக்குள்ள இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? பாதுகாப்பா இருப்பாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கிருபைக்குள்ள இருக்கிறவங்க கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுவாமா? 1 கொரிந்தியர் புத்தகம் 15வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்துக் கொள்ளுவோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. நல்லா கவனிச்சுக்குவாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய ஊழியத்தினுடைய வெற்றியை சொல்லிட்டு இருக்கிறாரு. புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்லா படிச்ச மனுஷன், பரிசேயன், வேதத்தை கரைச்சி குடிச்ச ஆளு. இத்தனை திறமை இருந்தான். பவுல் சொல்றாரு, என் ஊழியத்தினுடைய வெற்றி என்ன? என் கூட இருக்கிற அவருடைய கிருபை. எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? இப்போ உங்க கூட என்ன இருக்குது? ஒரு சில புரியல கூடாதுன்னா அமைதியா இருக்கு. உங்க கூட என்ன இருக்குது? மறுபடியும் கேட்கிறேன், புரிஞ்சு சொல்லுங்க. உங்க கூட என்ன இருக்குது? சரி, உங்க கூட கிருபை இருக்குதுன்னா அப்ப கூடவே யார் இருக்கிறா? சொல்லுங்க, கர்த்தர். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ. ஏன்னா பவுலுடைய ஊழிய பாதை என்பது கரடு முரடானது. ரொம்ப அபாயகரமான சூழ்நிலையெல்லாம் சந்திச்சான். அவனை கல்லால அடிச்சாங்க, கொலை செய்வதற்கு பல முறை முயற்சி செஞ்சாங்க. கப்பல் பிரயாணத்துல கப்பல் உடைந்து அவன் ஜீவன் தப்பி விட்டான். பல காரியங்கள் 1-2 தான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் சந்திச்சதுனாலதான் சொல்றான், இப்படிலாம் நடக்கணும்னா கர்த்தருடைய கிருபை இல்லாம என்ன செய்யாது?
நடக்காது. ஒன்ன கண்டுபிடிச்சான் பவுல், ஒன்ன கண்டுபிடிச்சான். என்ன கண்டுபிடிச்சான்? இவ்வளவு தீமைகள், இவ்வளவு ஆபத்துகள், இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு திகில், இவ்வளவு வந்து நான் உயிரோட இருக்கிறேன், ஊழியத்திலையும் வெற்றி அடைகிறேன். ஒண்ணே ஒண்ணு, இதுக்கெல்லாம் காரணம் என் கூட இருக்கிற கர்த்தருடைய கிருபை. புரிஞ்சு அமைஞ்சிருங்களேன். கர்த்தருடைய கிருபை. பிரச்சனை வரட்டுங்க, நெருக்கடி வரட்டுங்க, போராட்டம் வரட்டுங்க, குழப்பங்கள் வரட்டுங்க, குறைவுகள் வரட்டுங்க, பலவீனம் வரட்டுங்க, கர்த்தருடைய கிருபை உங்ககிட்ட இருக்குதுங்க. இது ஒண்ணு உங்களை என்ன செய்யாது, சேதப்படுத்த முடியாது. புரிஞ்சுக்கிறாங்க இல்லைங்க? நமக்கு ஒரு அறிவு இருக்கணும், நம்ம எல்லாருக்கும் ஒரு வெளிச்சம் இருக்கணும். பவுலோடு தேவனுடைய கிருபை இருந்தது போல என்னோடு தேவனுடைய கிருபை என்ன செய்கிறது, இருக்கிறது. மொத்தத்தில் அவன் சொல்றான், இந்த தேவ கிருபை தான் என்ன செய்தது, நடத்தினது. அமைஞ்சிட போறீங்க. கடந்த மாதம் முழுவதும் உங்களை நடத்தினது என்ன தெரியுமா? தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபை. நீங்க இருக்கிறது இப்போ உயிரோட இருக்கிறீங்களா? எல்லாரும் செக் பண்ணுங்க. உயிர் இருக்கான்னு செக் பண்ணுங்க. செக் பண்ணுங்க, உயிர் இருக்கா இல்லையா? இருக்கு. எல்லாருக்கும் என்ன இருக்கு? உயிர் இருக்கு. அப்ப நீங்க உயிரோட இப்ப இருக்கிறது எதனால? எவ்வளவு பெரிய விஷயத்த நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நீங்க உயிரோட இருக்கிறது எதனால? சத்தமா பேசுங்க. கிருபையினால. அந்த மெடிசன்னாலே, எந்த ஹாஸ்பிட்டல்னாலே, எந்த டாக்டர்னாலே, இவங்க உதவினாலே, அவங்க உதவினாலே இல்ல. நீங்கள் நானும் உயிரோடு இருக்கிறது, சேதம் அடையாம இருக்கிறது, நஷ்டத்தை சந்திக்காம இருக்கிறது, பிரச்சனையை சந்திக்காம இருக்கிறது, இவைகள் நம்மை மேற்கொள்ளாமல் இருக்கிறது, நாம் தீர்க்க ஆயுசாய் வாழ போவது யாருடைய கிருபை? கர்த்தருடைய கிருபை. எத்தனை அமைஞ்சல போறீங்க? அப்ப கிருபை எவ்வளவு முக்கியம் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, உலகத்தான் சொல்லுவான், துட்டு இருந்தாதான் என்ன செய்ய முடியுங்க, வாழ முடியுங்கன்னு. நான் சொல்றேன், கிருபை இருந்தாதான் என்ன செய்ய முடியும், வாழ முடியும். ஏன் தெரியுமா? இந்த கிருபை உங்களுக்கு எனக்கு என்ன கொடுக்கும்? கட்டுக்கட்டா கொடுக்கும். எத்தனை அமைஞ்சல போறீங்க? கிருபைக்கு பின்னாடி போவோம், கட்டுக்கட்டுலாம் எங்க வரும்? பின்னாடியே வரும். புரிஞ்சு ஒரு அமைஞ்சலோமா? அப்ப எதை விடக்கூடாது? கிருபைய விடக்கூடாது. கிருபை உங்களை என்ன விடாது. நாம தான் எதை விடாம பாத்துக்கணும்? கிருபையை விடாம பாத்துக்கணும். இப்போ உங்க கூட என்ன இருக்குது? கிருபை இருக்குது. உங்க கூட என்ன இருக்குது? கிருபை இருக்குது. அதனால நீங்க நல்லா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஒரு அமைஞ்சல நல்ல நிறைவா நீங்க வாழ்றீங்க. இப்ப நல்லா இருக்கிறீங்க, ஆசீர்வாதமா இருக்கிறீங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நல்லா இருக்கணும் ஆமென் சொல்லுங்க. ஆசீர்வாதமா இருக்கணும் ஆமென் சொல்லுங்க. நிறைவா வாழ்றவங்க ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் எதனால உங்களுக்கு நடந்தது? இனிமேல் ஏன் நடக்க போகுது தெரியுமா? உங்க கூட என்ன இருக்குது? அவங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது, எப்ப என்ன நடக்குன்னு தெரியாது. புரியுதா? ஆனா உங்களுக்கு எனக்கும் தீமை என்ன செய்யாது, வராது. ஏன் தெரியுமா? உங்க கூட இருக்கிற அந்த கிருபை தீமையை என்ன செஞ்சிடும், விரட்டிடும். எதிர அமைஞ்சிட போறீங்க. இனி நீ எதை காணாதிருப்பாய்? சொல்லுங்க. எதை காணாதிருப்பாய்? எதை காணாதிருப்பாய்? தீமையாய். பவுலுடைய ஊழியத்துல, வாழ்க்கையில எத்தனையோ தீமை. ஒரு முறை பாருங்க, இப்ப கப்பல் பிரயாணம், கப்பல் சேதப்பட்டுச்சு, நொறுங்கி, ஆமா, ஒரு வழியா பாருங்க கரை சேர்ந்துட்டாங்க. ஒரு பட்டணத்துக்கு வந்தாச்சு, குளிர் வருது. இப்ப என்ன பண்றாங்க தெரியுமா? நல்லா கவனிச்சுவாங்க. ஆமா, குளிர்ல பாருங்க தப்பிக்கிறதுக்கு அங்க இருக்கிற விறகுலாம் அள்ளி போட்டு நெருப்பு மூட்டி பக்கத்துல உட்காந்து குளிர் காஞ்சிட்டு இருக்கிறாங்க. இவன் விறகு எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறான் பவுல். உடனே அவன் கைய என்ன கவிக்கிடுச்சு? ஒரு பெரிய, நல்லா கவனிங்க, விரியம் பாம்பு கவிக்கிச்சு பாருங்க. இப்ப எல்லாரும் யார பாக்குறாங்க? சொல்லுங்க. அட சொல்லுங்க, யார பாக்குறாங்க? ஏன் பார்த்தாங்க? ஆக இவனை என்ன கடிச்சிச்சு? பாம்பு. அப்படியா? இல்ல, பாம்பு கடிச்சிச்சு. இவன் எப்ப? அட சொல்லுங்க.
இவன் எப்ப? சில பேர் ஆளு எப்படா காலியாவாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பாருங்க ஊர்ல சொல்லுவாங்க, இங்க சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல, கிழவி எப்ப சாவா தின்ன எப்ப காலியா. உங்களுக்கு தெரியுமா அந்த பழமொழி? எனக்கு நிறைய பழமொழி தெரியும், புரியுதா? அப்பப்ப என்ன பண்றேன், ஒன்னு ரெண்டா என்ன பண்றேன், ஆமா தேவைக்கு ஏற்றபடி என்ன பண்றேன், எடுத்து விடுறேன். கவனிங்க, இப்ப பாம்பு கடிச்சு கையில விரல தொங்கிட்டு இருக்கு, விரியம் பாம்பு கடிச்சு விரல தொங்கிட்டு இருக்கு. எல்லாரும் பவல பார்க்கணும், ஆணு. சில பேர் எப்படி பார்ப்பாங்க, ஆணு. வாய்க்குள்ள கொசு போனாலும் சரி, வாய்க்குள்ள ஈ போனாலும் சரி, வாய்க்குள்ள பாருங்க பெரிய முதலிய போனா எப்படி பார்ப்பாங்க, அது மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. பாருங்க எப்ப சாவான் எப்ப சாவான். ஆனா நம்மாலு கூட என்ன இருக்குது சொல்லுங்க, நம்மாலு கூட என்ன இருக்குது இருப்பேன். அவன் பாம்பை அப்படியே உதறி போட்டு அடுத்த வேலையை பார்த்து போயிட்டான். ஒரு ஆமதில பிரச்சனை வருதா, நெருக்கடி வருதா, போராட்டம் வருதா, குழப்பம் வருதா, உடனே உட்கார்ந்து அதையே சிந்திச்சு அதையே யோசிச்சு அதை பல குட்டி போட விடாதீங்க. அதை உதறி விட்டுட்டு, தூசிய உதறி விட்டுட்டு, எந்திக்கிறது போல அதை உதறி விட்டுட்டு அடுத்து கட்டலுக்குள்ள பல காரியங்களை என்ன செய்யணும், செய்ய ஆரம்பிச்சிடணும். புரிஞ்ச ஒரு ஆமதில அவன் எந்திரிச்சு பாருங்க, அந்த பட்டணத்துக்குள்ள கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்ற போயிட்டான். ஆமே, உயிரோட தான் இருந்தான். ஒரு ஆமன் சொல்லுங்க. பவுல் சொல்லுங்க, பவுல் உயிரோட தான் இருந்தா. தேவனுடைய கிருபையினால். பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்ச முகத்தை பார்த்து நல்லா சொல்லுங்க, நீங்க இருக்கிறது தேவனுடைய கிருபை. நீங்க இருக்கிறது தேவனுடைய கிருபை. ஆமென். ஆமா, ஸ்தோத்திரம். இன்னும் இருப்பீங்க. எதுவுமே ஆமென் சொல்ல போறீங்க, ஆனா இன்னும் இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. அவ்வளவு சீக்கிரமா நம்ம இடம் என்ன செய்யாது, காலி ஆகாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியா ஒரு வசனம் எடுத்துக்கொள்வோம். 32வது சங்கீத புஸ்தகம், சங்கீதம் 32 10வது வசனம். சங்கீதம் 32:10. உண்டு. எல்லாம் எடுத்துக்கொண்டீங்களா? சங்கீதம் 32:10. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. அப்படின்னா மனிதன் எதை விதைக்கிறானோ அதை என்ன செய்வான், அறுப்பான். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ என்ன சூழ்ந்து கொள்ளும், மறுபடி என்ன சூழ்ந்து கொள்ளும், உங்களையும் என்னையும் சூழ்ந்து கொள்ளுகிற ஒரு பவர். என்னது பவர்? எதுக்கு இருக்குது? கர்த்தருடைய கிருபைக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சில பேர் இந்த கிருபையை ஒரு மாதிரி மிதப்படுத்தி என்ன செஞ்சிடறாங்க, கொண்டு போயிடுறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஒரு மாதிரி டைவர்ட் பண்ணி வேற மாதிரி அவங்கள அந்த கிருபையை வேற மாதிரி பேச வச்சு, அதை வேற மாதிரி போதிக்க வச்சு வேற மாதிரி கொண்டு போயிடுறான். இல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேர்கோட்டில் இருக்கணும். என்ன கோட்டில் இருக்கணும்? நேர்கோட்டில் இருக்கணும். கிருபையுடைய தன்மையை சரியாக என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அப்படின்னா நீங்க எப்போது யார் நம்பணும்? அப்படி சொல்லுங்க. 15 தேதிக்கு அப்புறம் யாரை நம்பணும்? வேலை போயிருச்சு, யாரை நம்பணும்? வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்க, யாரை நம்பணும்? கையில ஒண்ணுமே இல்லை, யாரை நம்பணும்? வாழ்வதற்கு ஆதாரம் இல்லை, யாரை நம்பணும்? புரியுதா உங்களுக்கு? கர்த்தரை நம்புகிறவனு என்ன சூழ்ந்து கொள்ளும்? இப்ப நீங்க அப்படியே கற்பனை பண்ணுங்க. என்ன பண்ணணும்? கற்பனை பண்ணுங்க. ஒரு கற்பனை. இப்ப நீங்க யாரை நம்புறீங்க? ஆமா, கர்த்தரை நம்புறீங்களா? இப்போ உங்களை என்ன பார்க்கணும் சொல்லுங்க. உங்களை என்ன பார்க்கணும்? நீங்க கர்த்தரை நம்ப 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 உங்களை கிருபை என்ன பண்ணுமா? பார்த்துக்கிட்டே இருக்குமா? கர்த்தரை நம்பின உடனே உங்களை பார்த்துக்கிட்டு இருக்க கிருபை என்ன பண்ணுமா? பின்னாடி ஓடி போகாது. என்ன பண்ணும்? ஓடி வந்து என்ன பண்ணுவாங்கள?
சூழ்ந்து கொள்ளும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சரி, நீங்க கர்த்தரை நம்பல, நீங்க தொடர்ந்து கர்த்தரை நம்பல, உலகத்தை நம்புறீங்க, பாவத்தை நம்புறீங்க, இச்சைகளை நம்புறீங்க, குறுக்கு வழிகளை நம்புறீங்க, வேற உலக காரியங்களை நம்புறீங்க. அப்படின்னு உங்களை கிருபை என்ன செய்யாது? சூழ்ந்து கொள்ளாது, சூழ்ந்து கொள்ளாது, சூழ்ந்து கொள்ளாது. நான் விசுவாசிக்கிறேன், நீங்க எல்லாரும் யாரை நம்புறீங்க? கர்த்தரை. கர்த்தரை மட்டும் இல்ல, கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தருடைய வார்த்தையை, நீங்க கர்த்தரையும் கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க நம்புறபடினா, உறுதியா நம்புறபடினால், ஆணிதரமா நம்புறபடினால், உங்களை என்ன சூழ்ந்து இருக்குது? கிருபை. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனால அவன் ஜனவரியை முடிச்சிட்டோம். எதை முடிச்சிட்டோம்? ஜனவரியை முடிச்சிட்டு இப்ப எங்க வந்துட்டோம்? சத்தமா சொல்லுங்க. ஆமா, பிப்ரவரிக்காக எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஏன் அப்படி கேட்டேன்? பிப்ரவரிக்காக எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? சொல்லுங்க. மாதத்திலே சீக்கிரமாக முடிகிற ஒரு மாதம் என்றால் அது என்ன மாதம் தான்? சொல்ல மாட்டீங்களா? சந்தோஷமா இல்லையா? சந்தோஷம் இல்லையா? அதனால எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நான் கர்த்தரையும் அவருடைய வசனத்தையும் நம்புகிறேன். ஆகையால் என்னை எப்பொழுதும் கிருபை சூழ்ந்து கொள்ளுகிறது. நாங்கள் எப்பொழுதும் கர்த்தரையும் வசனத்தையும் நம்புகிறோம். ஆகையால் கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது. சில பேருக்கு 4 பேர் பக்கத்துல இருந்தா என்ன வரும்? சொல்லுங்க, என்ன வரும்? ஒரு தைரியம் வரும். யார் இருந்தாலும் சரி, யார் இல்லைனாலும் சரி, உங்க கூட என்ன இருக்குது? கிருபை. அந்த கிருபை உங்களை என்னப்படுத்தும்? தைரியப்படுத்தும். எத்தனை ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி செஞ்சு முடிக்கணும், யாரை எப்படி மேற்கொள்ளணும்னு அந்த கிருபை உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்படி எல்லாவற்றிற்காகத்தான் கிருபை உங்களையும் என்ன பண்ணிருக்கு? சூழ்ந்திருக்கிறது, சூழ்ந்திருக்கிறது. உங்க பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு நல்லா சிரிச்சு அவங்கள பார்த்து சொல்லுங்க, நல்லா சிரிச்சு சொல்லுங்க, கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக, உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களை உயர்த்தும்படியாக, உங்களை மேன்மைப்படுத்தும்படியாக, உங்களை பாதுகாக்கும்படியாக, உங்களை வேதத்திலே நடத்தும்படியாக, உங்களை ஆத்தும ஆதாயம் செய்யும்படியாக, உங்களை கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றும்படியாக கர்த்தருடைய கிருபை எப்பொழுதும், சொல்லுங்க, எப்பொழுதும் உங்களை சூழ்ந்திருக்கிறது, சூழ்ந்திருக்கிறது, சூழ்ந்திருக்கிறது. படிக்கிற பிள்ளைகள்லாம் சொல்லணும், கர்த்தருடைய கிருபை என்ன பண்ணிருக்கு? சூழ்ந்திருக்கிறது. அதெல்லாம் நல்லா படிக்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சொல்லணும், வாய் திறந்து என்ன செய்யணும்? ஆமா, சொல்லணும். சொன்னாதான் நடக்கும், சொல்லலன்னா என்ன செய்யாது? நடக்காது. அதனால நீங்கள் நானும் எதுல வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? சொல்லுங்க, எதுல வாழ்றோம்? எதுல வாழ்றோம்? கிருபையில. கிருபையில வாழ்றோம்னா கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, கண்களை மூடுவோம். கர்த்தர் நல்லவர். கண்களை மூடுவோம்.